தண்ணீர் சம்பந்தமாக ஒரு சில வீடியோக்கள் போட்டிருந்தேன். மற்றொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் முகம் கழுவும்போது வாஷ் மிஷினில் அல்லது ஷிங்க்கு கிச்சனில் ஷிங்க் பயன்படுத்தணும் இல்லவா, அல்லது ஹாலில் அல்லது வாஷிங் ரூமில் ஷிங்க்கு வாஷ் மிஷின் பயன்படுத்துவோம். அப்போது பெரும்பாலானோர் என்ன செய்கிறார் என்றால், வாஷ் மிஷினில் இருக்கிற தண்ணியை திறந்து விட்டுட்டு முகத்தை அழும்பி விட்டு அவர்கள் சோப் போடுவதோ அல்லது மற்ற பல் வெளுக்கிறதோ எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த வாஷ் மிஷினிலிருந்து தண்ணீர் தொடர்ந்து வீணாகி கொண்டே இருக்கிறோம். சிறிது நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி எடுத்து முகம் கவுறாங்க, பல் வெளுக்கிறாங்க, திருப்பம் இந்த மாதிரிலாம் பயன்படுத்திட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், நம் பயன்படுத்தும் நேரம் சிறிதளவு, தண்ணீரும் நம் கேவல தண்ணீர் சிறிதளவு. நம்ம என்ன செய்கிறோம், குழாவை ரன்னிங் வாட்டர் அது திறந்து விட்டுட்டோன்னே தண்ணி வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. நாம் 2-3 கை அளவில் தண்ணீரை முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு சோப் போட்டுட்டு அல்லது ஷேவ் பண்ணின்னு அப்புறமா நம்ம கழுவுறோம். இப்போ அது வந்து அந்த டியூரேஷன் அந்த டைமில் நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது. நம்ம பயன்படுத்துவது ஒரு 2-3 மக்கு தண்ணீர் என்றால் வேலைக்கிற ஒரு பக்கெட் அளவில் தண்ணீர் வீணாகி கொண்டு போகிறது. நான் என்ன சொல்ல என்றால், தண்ணி இதை பயன்படுத்துவதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தாத்தா, தண்ணி தான் நிறைய வருது தாத்தா, மழையெல்லாம் வருது தாத்தா, குழாவது பார்த்தா தண்ணி வருது தாத்தா என்று நீங்கள் சொல்லலாம். நாம் அந்த தண்ணீருக்கு நம்ம பணம் கட்டியாக வேண்டும். வாட்டர் பில் நமக்கு கொடுப்பது ஒரு சிறிது அளவு தண்ணீர் தான் நமக்கு கொடுக்குறார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறிதளவு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அளவில் அவங்க பில் போடுறாங்க. மாதமானாக்கா தண்ணி பில் எவ்வளோ வந்துச்சுனாக்கா 1000 ரூபா வந்துச்சு, 1500 ரூபா வந்துச்சு, ஈவன் 2000 ரூபா கூட வருது பில்லு. ஆனால் உண்மையிலே நாம் பயன்படுத்தும் தண்ணியுடைய அளவு ஒரு 500 ரூபா அளவில் தான் நாம் பயன்படுத்துகிறோம், இல்லை 1000 ரூபா தான் அளவில் தான் நாம் பயன்படுத்துகிறோம். வருவது 2000 3000 ரூபா பில்லு வருது. அது பில்லு பே பண்ணுறது ஒரு வீட்டில் ஒரு நஷ்டம் நமக்கு. அதே சமயத்தில் வீணாகும் தண்ணீரை மற்றவர்கள் பயன்படுத்தலாம். நாம் வீணாக்குவதால் மற்றவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் போகிறது. செல்வங்களே, நான் சொல்லுவதை புரிந்து கொண்டு வருகிறேன் என்று நினைக்கிறேன். நாங்கள் வாஷிங் மிஷின்லையும் சிங்க்லையும் இந்த தண்ணீரை பயன்படுத்தும் போது ஒரு மக்கில் தண்ணீர் எடுத்து வாஷ் பண்ணிட்டு குழாவை மூடிட்டு பிறகு மக்களுக்கு தண்ணி ஆகிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி மக்களை பிடிச்சி கவுடலாம். இல்லைனாக்கா சோப்பால் போட்டு பிறகு தண்ணீரை ஓப்பன் பண்ணி அப்புறம் கழுவுறதுக்கு பயன்படுத்தலாம். கழுவி முடித்தால் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதை விட்டு தண்ணீரை திறந்து விட்டுட்டு அது பாட்டு தண்ணி போயினா இருக்கும். நம்ம எப்போ ஒரு முறை அது எப்போ முகத்தை கழிட்டு குழாவை மூடிட்டு வருவோம். அதிகாரியில் தண்ணீர் சாதாரணமாகிறது. இது விஷயத்தில் நீங்கள் தயவுசெய்து கவனமாக இருங்கள். மழை வருகிறது, மழை எங்கே போகிறது, கடலுக்கு போகிறது. அங்கிருந்து நமக்கு கிடைப்பது எவ்வளவு வேலைகள் இருக்கிறது. மழை வந்தாலும் ஓகே சொல்லுங்களே, நான் சொல்வதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கவனமாக இருங்கள்.